அண்மைச் செய்தி. சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தேமுதிக பொருளாளர் சுதேஷ் சந்தித்தார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த சந்திப்பு குறித்து மேலும் சொல்லுங்க. அதிமுக தங்களுக்கு ஒரு மாநிலங்களவை இடத்தை வழங்க வேண்டும் என தேமுதிக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்திருந்தது. அப்பொழுது 5 மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுகவுடன் தேமுதிக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தான் அதிமுகவால் தற்பொழுது 2 மாநிலங்களவை இடங்களை நிரப்ப முடியும். அதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். எனவே அதன் அடிப்படையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை இடத்தை பெறுவதற்கான முயற்சியிலே அக்கட்சியினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் தற்பொழுது இந்த சந்திப்பு நிகழ்ந்து வருகின்றது. தேமுதிக பொருளாளர் சுதீஷ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை இடம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றார். இந்த சந்திப்பிற்கு பிறகாக தேமுதிகவிற்கு ஒரு இடம் மாநிலங்களவையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தேமுதிகவை சார்ந்தவர்கள், அதாவது அதிமுக ஆதரவுடன் தேமுதிகவை சார்ந்த ஒருவர் மக்களவைக்கு செல்வதற்கான வாய்ப்பு உருவாகுமா என்பது இந்த சந்திப்பிற்கு பிறகு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.